நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் தமிழக அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அனைவருக்கும் குடும்ப அட்டை இருக்கும். அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தமிழக அரசு சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக என்னென்ன சலுகைகளை பெற முடியும், இதில் என்ன வகையான மாற்றங்கள், விதிமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது, என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டியது கட்டாயம் என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். பொதுமக்கள் தங்கள் வசதிப்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 2.23 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். மொத்தம் உள்ள குடும்ப அட்டைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்ன யோசனா திட்டத்தின் கீழ் 18.61 லட்சம் குடும்ப அட்டைகளும், முன்னுரிமை பெற்ற 95.67 லட்சம் குடும்ப அட்டைகளும் உள்ளன. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களும் கைரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் யார் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைவிரல் ரேகையை அந்தந்த கடைகளுக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று கடைக்காரர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதில் சிலர் மட்டும்தான் கைவிரல் ரேகையை பதிவு செய்தனர். இன்னும் ஏராளமானோர் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது ரேஷன் அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்களது விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த மாதம் ரேஷன் பொருளை முழுமையாக தர மாட்டோம், குறைத்து விடுவோம் என்று திட்டவட்டமாக கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயின. இந்த நிலையில் தற்போது இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சமயத்தில் நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணியை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. நியாய விலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களது கைவிரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் ஏதும் கோரக்கூடாது. குடும்ப அட்டைகளின் குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ, இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை வழங்கக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்களின் விதிகளின்படி நியாய விலைக் கடைக்கு வந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாய விலைக் கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது. நியாய விலைக் கடைகளில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கலாம். மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணியை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறுகளும் இல்லாமலும் குழப்பங்கள் ஏதும் இல்லாமலும் முடிக்க நியாய விலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அப்பணியை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த உத்தரவின் நகல் ரேஷன் கடைகளில் உயர் அதிகாரிகளுக்கும் அனைத்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.